ஹாய் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது உங்கள் அபிமான அப்புச்சி வில்லேஜ் குக்கிங். இன்னைக்கு செட்டிநாடு வகையில் என்ன சிறப்பாக சமைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் வந்து சூடான சுவையான அருமையான செட்டிநாடு சைவ உணவு வகைகள் இன்னைக்கு சமைக்க போகிறோம். நீங்கள் கவனிக்க போகிறீங்க, நல்லா பாருங்க, சமைச்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. அப்புச்சி வில்லேஜ் குக்கிங்கில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது காளான் பெப்பர் ஃப்ரை. காளான் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ண போகிறோம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க. சமைக்க போறோம். போட்டு ஆச்சி ஒரு பாத்திரத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி திறந்துடுவா. அப்பச்சி ஆகட்டும், சீக்கிரம் ஆகட்டும். இந்த ஆச்சி காளான் கொண்டாட்ட இந்தாங்க ஆச்சி. நசுக்கி விடுங்க இலையை பறிச்சு இந்த நடிக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இந்த இந்த செடி பாருங்கள், இதுக்கு பேர் செந்தட்டின்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து கை காலில் எங்கே பட்டாலும் சரி அரிப்புடும், பயங்கரமாக அரிக்கும். செந்தட்டி இதுக்கு பேர். அப்பச்சி அதை கொஞ்சம் ஒன்று பிடுங்க, ஒரு செடியை பிடுங்க அப்படி. பார்த்தீங்களா, இதுதான் அந்த செந்தட்டிங்கிறது. உடம்புல பட்டால் பயங்கரமாக அரிக்கும். கை காலில் எங்கே பட்டாலும் சரி, உடம்புல எங்கே பட்டாலும் அரிக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம், பார்த்துக்கிட்டே இருங்க. போதுமா? விறகு கிடக்கா? சூப்பர் சூப்பர். இப்போ கிராமங்கள் இந்த மாதிரி விறகு பொறுக்கிறது ஒரு தனி சுவராசியம்ங்க. என்ன செய்ய போறீங்க? இப்ப சுத்தமான செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்த போறோம். சூப்பர். செக்குல ஆட்டின நல்லெண்ணெய். அடுத்து கொஞ்சமா கருவேப்பிலை போடுங்க. அடேங்கப்பா, அது கறி போயிரும் பயந்துட்டு இருக்காங்க. சொல்லு. பூண்டு, பச்சை மிளகாய், நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், நல்லா பூண்டு வதங்க உடனே வெங்காயம், நறுக்கிய வெங்காயம். சின்ன வெங்காயமா? சின்ன வெங்காயம். இது மாதிரி அப்படி விறகடுப்புல சமைக்கிறது ஒரு தனி சுவை கிடைக்கும்ல, நல்ல சுவை. வீட்டுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர்ல வச்சு கேஸ் அடுப்புல நிறைய பேர் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கும். உப்பு போட்டோம், உப்பு போட்டா வெங்காயம் நல்லா வதங்கிடும், ஈஸியா வதங்கும். காளானை போட்டுரும். இது வந்து அம்மியில நுணுக்குனா மிளகு பொடி நல்லா பட்டு போல நுணுக்கி போடணும். ஓ, மிளகு வந்து அம்மியில நல்லா நுணுக்கி வச்சுக்கிட்டு போட்டுறீங்க. எல்லாத்தையும் போட்டு தட்டி ஆச்சு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு.
அம்மா காணி அப்போ ஆச்சி இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம நெருக்கி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மல்லித்தலை சூப்பர். அப்படியே மட்டன் சிக்கன் மாதிரியே இருக்கே பார்க்கறதுக்கு. காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி. சாப்பிட வரீங்களா? இவ்வளவு நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஓரளவு லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு மட்டும். பா செம்மையா இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம அப்புச்சி வில்லேஜ் குக்கிங்கில் நாங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு டிஷ்ஷையும் நீங்கள் பாருங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க.